முன்னாள் எம்எல்ஏ அருமை சோதரர் ஐ மகேந்திரன் அவர்கள் நிறுத்தப்பட்டுகின்றார். அவருக்கு இரட்டலை சின்னத்திலே வாக்களிங்கள். நம்முடைய சின்னம் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் சின்னம், அம்மாவின் சின்னம், மக்களின் சின்னம், விவசாயிகளின் சின்னம், விவசாய தொழிலாளியின் சின்னம், ஏழையின் சின்னம், வெற்றி சின்னம். வாக்களிப்பீர் இரட்டைலைக்கு. இந்த சிறப்பான நிகழ்ச்சியிலே கலந்து கொண்டு சிறப்பித்துக் கொண்டிருக்கின்ற முன்னாள் அமைச்சர் சகோதரர் ஆர்.பி. உதயகுமார் அவர்களுக்கும் இந்த பகுதியில் இருக்கின்ற கழகத்தினுடைய அனைத்து நிர்வாகிகளுக்கும், கூட்டணி கட்சி சேர்ந்த தலைவர்களுக்கும், நிர்வாகிகளுக்கும், முன்னாள் எம்எல்ஏக்களுக்கும், வாரியந்து சிறப்பித்துக் கொண்டிருக்கின்ற வாக்காளர் மக்களுக்கும், பத்திரிகையாளர் ஊடக நண்பர்கள் அனைவருக்கும் என்னுடைய பணிவான வணக்கத்தை உரித்தாக்கி இதை முடிச்சுட்டு மதுரைக்கு போக வேண்டும். ஆகவே இன்னும் 40 கிலோமீட்டர் சென்று கூட்டத்தில் பேச வேண்டி இருக்குது. சுருக்கமாக மகேந்திரன் அவர்கள் ஒரு சிறந்த பண்பாளர். கூப்பிட்ட கூறலுக்கு ஓடோடி வந்து உதவி செய்யக்கூடிய நல்ல மனிதாபிமானம் உள்ள மனிதர். அப்படிப்பட்டவரை தான் தலைமை தேர்ந்தெடுத்து இங்க நிறுத்தப்பட்டுகின்றது. அவருக்கு நீங்க உங்களுடைய பொன்னான வாக்கினை இரட்டலை சின்னத்திலே வாக்களித்து வெற்றி பெற செய்யும். இன்னைக்கு திமுக ஆட்சிக்கு வந்த பிறகு விலைவாசி விண்ணை முட்டுகின்ற அளவுக்கு உயர்ந்தாச்சு. அரிசி விலை 30 ரூபா கிலோவுக்கு உயர்ந்துடுது. எண்ணெய் விலை 1 லிட்டர் 60 ரூபா உயர்ந்தாச்சு. பருப்பு விலை 60 ரூபா உயர்ந்தாச்சு. ஆனால் அதை குறைப்பதற்கு இந்த அரசாங்கம் இந்த நடவடிக்கை எடுக்கல. இதே அதிமுக ஆட்சி இருக்கின்ற பொழுது, இப்படி உணவுப் பொருளுடைய விலை உயர்கின்ற பொழுது அதை கட்டுப்படுத்துவதற்கு, விலை குறைப்பதற்கு பக்கத்து மாநிலத்தில், எந்த மாநிலத்தில் உணவுப் பொருள் விலை குறைவாக இருக்கின்றதோ அங்கே சென்று அந்த உணவுப் பொருளை கூட்டுறவு சங்கத்தின் மூலமாக விலைக்கு வாங்கி தமிழ்நாட்டுக்கு கொண்டு வந்து அதை விலையை தடுத்து நிறுத்தி விலை உயராம பார்த்துக்கிட்டோம். ஏழை மக்கள் பாதிக்காத பார்த்துக்கிட்டோம். இந்த அரசாங்கத்தில் அதை பற்றி கவலைப்படவே இல்லை. மின் கட்டணம் 67% உயர்த்திட்டாங்க. வீட்டு வரி நகரத்தில் கிட்ட 100% உயர்த்தியாச்சு. கடவரி 150% உயர்த்தியாச்சு. ஆண்டுக்கு 6% உயர்த்தப்படுகிறது. குடிநீர் வரி கடுமையாக உயர்த்திட்டாங்க. குப்பைக்கு வரி போட்டாங்க. ஒரு பக்கம் விலைவாசி உயர்வு, ஒரு பக்கம் வரி. இதனால மக்கள் கடுமையாக பாதிக்கப்பட்டிருக்காங்க. இதுக்கெல்லாம் முடிவு கட்ட வேண்டும் என்றால் அதிமுக ஆட்சிக்கு வர வேண்டும். திமுக ஆட்சி 2021 சட்டமன்ற பொதுத் தேர்தலில் திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பாக 525 அறிவிப்புகள் வெளியிட்டாங்க. அதுல 5 ஆண்டு திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியில் 1/4 அறிவிப்பு கூட நிறைவேற்றல. உதாரணத்துக்கு மாதந்தோறும் கேஸ் சிலிண்டர் மானியம் 100 ரூபாய் கொடுத்தாங்களாமா? கொடுக்கல. பெட்ரோல் டீசல் குறைக்கிறாங்க, குறைச்சாங்களா? அதோட கல்வி கடன் ரத்து பண்ணாங்களா? 100 நாள் வேலை திட்டத்தை 150 நாளா உயர்த்துறாங்களா? அதிமுக ஆட்சிக்கு வந்தா இப்ப 125 நாளா மத்திய அரசு உயர்த்தி இருக்குது. அதை 150 நாளாக 100 நாள் வேலை திட்டத்தை உயர்த்தப்படும். அதோட அதிமுக ஆட்சி மலர்ந்தவுடனே பல திட்டத்தை நிறைவேற்றுகிறோம். அதிமுக தேர்தல் அறிக்கை வெளியிடப்பட்டு விட்டது. 297 அறிவிப்புகள் வெளியிட்டிருக்கிறோம். அனைத்தும் நிறைவேற்றப்படும் என்ற மகிழ்ச்சியான செய்தியை இந்த தருணத்தில் சொல்லி, அதிமுக ஆட்சி அமைந்தவுடனே விலைவாசி உயர்வு, வரி சுமையால மக்கள் பாதிக்கப்பட்டிருக்கிறாங்க. அதிலிருந்து காப்பாற்ற வேண்டும் என்ற அடிப்படையில் அதிமுக ஆட்சி அமைந்தவுடனே எல்லா குடும்ப அட்டைதாரருக்கும் 10,000 ரூபாய் சிறப்பு உதவித்தொகை வழங்கப்படும். வங்கியில் எல்லா குடும்ப அட்டை இருக்கின்ற குடும்ப தலைவருடைய வங்கி கணக்கில் மாதந்தோறும் 2,000 ரூபாய் வழங்கும். எல்லா குடும்ப அட்டைதாரருக்கும்
விலை இல்லாம ஃப்ரிட்ஜ் வழங்கப்படும். வேலைக்கு செல்லும் மகளிருக்கு அம்மா இருசக்கர வாகனம் 5 லட்சம் பேருக்கு வழங்கப்படும். ஒவ்வொரு அம்மா இருசக்கர வாங்குறதுக்கு 25,000 மானியம் வழங்கப்படும். ஒவ்வொரு ஆண்டும் பொங்கல் அன்று பொங்கல் தொகுப்பு கொடுப்போம். அதோட 1000 ரூபாய் வழங்கப்படும். ஆண்டுக்கு ஒவ்வொரு குடும்பத்திற்கும் 3 கேஸ் சிலிண்டர் விலை இல்லாம வழங்கப்படும். தீபாவளி பண்டிகை போது எல்லா பெண்களுக்கும் அருமையான பட்டு புடவை வழங்கப்படும். இப்போ பெண்கள் தான் நகர பேருந்துல கட்டணம் இல்லாம பயணம் பண்றாங்க. அதிமுக ஆட்சிக்கு உடனே ஆண்களும் நகர பேருந்துல கட்டணம் இல்லாமல் பயணம் செய்யலாம். அதே போல 58 கால்வாய் நிறைவேற்றப்பட்டு விட்டது. நகர பகுதியில் கடை ஓரமாக வச்சிருக்கிற கடைக்கார சிறு வியாபாரிகள் அவள் வாங்கிய நம்முடைய கூட்டுறவு சங்கத்தில் வாங்கிய கடன் தள்ளுபடி, அதே போல மாற்றுத்திறனாளிகள் கூட்டுறவு சங்கத்தில் வாங்கிய கடன் தள்ளுபடி, நம்முடைய விவசாய பொருள் மக்கள் தொடக்க வேளாண் கூட்டுறவு சங்கத்தில் வாங்கிய பயிர்கடன் தள்ளுபடி, நம்முடைய ஆட்டோ ஓட்டுநர் சங்கத்தில் பதிவு செஞ்சிருந்தா அவர்களுக்கு புதிய ஆட்டோ வாங்க 75,000 மானியம். இப்ப குடும்ப அட்டைக்கு இன்றைக்கு ரேஷன் அரிசி வழங்குறாங்க. தரம் குறைவா இருக்குது. அதிமுக ஆட்சி அமைந்தவுடனே மளிகை கடையில் வாங்குற அதே அரிசி ரேஷன் கடையில் தரமாக வழங்கப்படும். அது எவ்வளவு செலவானாலும் அதை பற்றி அரசு கவலை இல்லை. ரேஷன் கடையில் வழங்கப்படுகிற அரிசி நம்பர் 1 அரிசியா இருக்கும். அதே போல இப்ப விலையில்லா அரிசி கொடுக்கிறோம், விலையில்லா பருப்பு வழங்குறோம், விலையில்லா எண்ணெய் ரேஷன் கடையில் வழங்குறோம். அம்மா இல்லம் திட்டம் இன்றைக்கு ஏழையா இருக்கிறவங்க, ஜாதி மதம் கிடையாது, ஏழையா இருந்து சொந்தமா வீடு இல்லாம இருந்தா அதிமுக அரசு அமைந்த உடனே அந்த ஏழைகளுக்கு அற்புதமான காங்கிரீட் வீடு கட்டி கொடுக்கப்படும். பட்டியலின மக்கள், ஆதிராவிட மக்கள், அந்த குடும்பத்தில் இருக்கின்றவர்கள், வயது வந்தவர்கள், திருமணமாகி தனி குடித்தனம் போனா அவர்களுக்கு சொந்தமா நிலம் வாங்கி அற்புதமா காங்கிரீட் வீடு அந்த மக்களுக்கு கட்டி கொடுக்கப்படும். முதியோர்களுக்கு வழங்கப்படுகின்ற ஓய்வூதியம் 2,000 ரூபாயை உயர்த்தி வழங்கப்படும். அதோட படித்த பட்டதாரி இளைஞர்கள் வேலை வாய்ப்பில் பதிவு செஞ்சு வேலை கிடைக்காம இருக்கின்ற அந்த இளைஞர்களுக்கு மாதந்தோறும் 2,000 ரூபாய் உதவித்தொகை வழங்கப்படும். பிளஸ் 2 வரை படிச்சவர்களுக்கு 1000 ரூபாய் வழங்கப்படும். அதோட இஸ்லாமியர்கள், கிறிஸ்துவ மற்றும் ஏனைய சிறுபான்மை வகுப்பை சேர்ந்த மகளிர் சுய உதவி தொடங்குவதற்கு வட்டிலா கடன் வழங்கப்படும். ஏற்கனவே அம்மா மணி கிளைக்கு திறந்தோம், அதை திமுக அரசு மூடிவிட்டது. மீண்டும் அதிமுக ஆட்சி வந்தவுடனே எங்கெல்லாம் அம்மா மணி கிளைக்கு தொடங்கப்பட்டதோ அந்த இடத்தில் தொடர்ந்து அம்மா மணி கிளை தொடரப்படும். அம்மா உணவகம் இந்த ஆட்சியில சரிவர கவனிக்கல, தரமான உணவு கிடைக்கலன்னு சொல்றாங்க. அதிமுக ஆட்சிக்கு வந்தா அம்மா உணவகம் தரமான சுவையான உணவு வழங்கப்படும். அம்மா உணவகம் முதலமைச்சருடைய நேரடி பார்வையில் இருக்கும். வருகின்ற சட்டமன்ற தேர்தலிலே மரியாதைக்குரிய முன்னாள் எம்எல்ஏ அருமை சகோதரி மகேந்திரன் அவர்களுக்கு 2 லட்சத்திலே வாக்களித்து வெற்றி பெற செய்யும். மக்களை காப்போம், தமிழகத்தை மீட்போம். தமிழகத்தை ஸ்டாலின் மாடல் அரசு, ஃபெயிலியர் மாடல் அரசு. பை பை ஸ்டாலின். அதிமுக வின்னிங். நல்ல ஆட்சி கம்மிங். நல்ல ஆட்சி. நன்றி, வணக்கம்.